அசூரனின் பதுமை அவள். 94. ஆம்பலின் ரிப்போர்ட்டை பார்த்த மருத்துவர், எல்லாம் நார்மலாக இருக்குது, வாழ்த்துக்கள் என்றதும் முகம் வளர மருத்துவரிடம், அடுத்த ஸ்கேனிற்கு எப்போது வரவேண்டும் டாக்டர் என்று கேட்டார் ராணி. இதோ நான் டேட் தரேன் மிஸ்ஸஸ் மூர்த்தி என்றவர் அதனுடன் சேர்ந்து சில சத்து மாத்திரைகளையும் எழுதி தந்தார். வெளியே செல்லும்போது ஏமாற்றமாக திரும்பவும் தன் தலையை சுற்றி பார்த்தாள் ஆம்பல். அதை பார்த்த ராணி, யாரை தேடுற பாப்பா என்று வினாவினார். அவரைத்தான் தேடுறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு திரும்பவும் தேட ஆரம்பித்தாள். ஆனால் மாப்பிள்ளை வருவதாக நீ சொல்லவே இல்லையே என்று யோசனையுடன் கேட்டார் ராணி. நிலைமையை தன் கையில் எடுத்துக்கொண்ட அழகி, அது ஒன்றும் இல்லை அத்தை, நேரம் இருந்தால் மருத்துவமனைக்கு வருவதாக அண்ணன் சொன்னான். இப்போது அவனுக்கு வேலை வந்துவிட்டது போல, அதனால் அவன் வரவில்லை போல என்றவள் ஆம்பலிடம் திரும்பி, வீட்டிற்கு சென்று அண்ணனிடம் ரிப்போர்ட்டை காட்டலாம், இப்ப வாங்க அண்ணி என்று ஆம்பலின் கையை பிடித்து வெளியே சென்றாள். ராணியோ, நீங்க 2 பேரும் அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துவிட வேண்டியதானே என்றார். இல்லை அம்மா, சிறிது நாட்கள் செல்லட்டும் என்பதோடு முடித்து கொண்டாள் ஆம்பல். பின் ராணி அந்த பக்கம் இருந்தவாறே தன் வீட்டிற்கு பயணமானார். ஆம்பலும் அழகியும் தங்கள் வீட்டை நோக்கி சென்றனர். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இப்படியே பண்ணினா பாண்டிய நிறுவனம் உனக்கு கிடையாது என்று அலைபேசியில் யாரிடமோ வீர ஆவேசமாக பேசிக்கொண்டிருந்தான் சிவா. நம் திட்டம் எல்லாம் வீணாகிவிடும் போல. ஆதி வேற எனக்கு அடிக்கடி கூப்பிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிறான் என்றான் தன் ஒரு கையால் தலையை பிடித்து கொண்டு. பின் மூச்சை இழுத்து வெளியே விட்டவன், நமக்கு நேரம் குறைவா இருக்குது, உடனே ஏதாவது செய்யணும் என்றான் சிவா. அதற்கு அந்த பக்கம் உள்ளவன் எதுவோ சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி வைத்தவன் உதட்டில் வெற்றி சிரிப்பு உதித்தது. இங்கு நிலாவுடன் தன் வீட்டிற்குள் நுழைந்தான் அனல்விழி. அவன் பின்னால் அறைக்குள் நுழைந்த நிலா, மாமா நான் சொன்னது என்று சொல்லி நிறுத்தினாள். அதை பற்றி நான் யோசிக்கிறேன் நிலா. ஆமாம், அவர் பெயர் என்ன சொன்ன என்று திரும்பவும் கேட்டான். அவர் பெயர் சுடர் மாமா, மிகவும் நம்பிக்கையானவர். அவரின் தந்தை ஊரிலேயே பெரிய மருத்துவர். நாம் செய்ய போகும் மிகப்பெரிய ப்ராஜெக்டிற்கு அவர் இன்வெஸ்ட் செய்ய ஒத்துக்கொண்டார் என்றால் குதூகலமாக. நான் அவர் பின்புலத்தை ஆராயணும் நிலா, இப்போது எதுவும் என்னால் முடிவாக சொல்ல முடியாது என்றான் இறுதியாக. அவன் முன்னே நெருக்கமாக வந்து நின்றவள், அவரை பற்றி எனக்கு அனைத்தும் தெரியுமாமா, என் மீது நம்பிக்கை வைத்து அவரை நாம் சேர்க்கலாம் என்றால் அவன் சட்டை காலரில் கையை வைத்து கொண்டு. எனக்கு யோசிக்கணும் நிலா, அது மட்டும் இல்லாமல் இது நான் ஒருவனே எடுக்கும் முடிவு கிடையாது, ஆதியும் இருக்கின்றான், அவனும் இந்த நிறுவனத்தின் ஒரு அங்கம். அதில் கோபம் கொண்ட நிலா, ஆதி செய்யும் ஊழல்களை உங்களுக்கு நான் ஆதாரத்துடன் காட்டியும் இன்னும் அவன் பெயரை நீங்க சொல்வது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை மாமா என்றாள். ஆம், சிவாவும் ஆதியும் செய்யும் ப்ராஜெக்ட் வேலைகளை கண்டுபிடித்து வசமாக அனல்விழியிடம் மாட்டிவிட்டாள் நிலா. நானும் பிடித்து போய அவன் பெயரை சொல்றேன், எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல என்று சொல்லிவிட்டு நிலாவின் முகத்தை பார்த்தவன், இது போதாது விழி, இன்னும் காரத்தை ஏற்று என்று தன் மனதினுள் சொல்லிக்கொண்டு ஆதியை பேச ஆரம்பித்தான். அவனை கொன்னு போடும் ஆத்திரம் வருது நிலா, ஆனால் நீ சொன்ன ஒரே காரணத்திற்காக நான் அமைதியா இருக்கேன் என்றான் நிலாவின் முகத்தை ஏறிட்டவாறு. நீங்கள் அவனை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னது உங்கள் நன்மைக்காக மட்டும்தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஆதியிடம் எனக்கு அதிகமாக கோபம் வருது மாமா. இன்னும் கொஞ்ச நாள் போனா பாண்டிய நிறுவனத்தையே மூர்த்தி நிறுவனமாக மாற்றி இருப்பான் அந்த பைத்தியக்காரன். அவனுக்கு அந்த சிவா மேல் அப்படி என்னதான் பாசம்னு தெரியல. உங்கள் தங்கை கூட அந்த சிவாவை அவ்வளவு காதலித்து இருக்க மாட்டாள், ஆனால் இவரோ என்று சொல்லி முகத்தை சுளித்தாள். என்னாச்சு நிலா, நீ ஏதோ ஆதியை பற்றி சொல்ல வந்தாயே என்று கேட்டான். அதெல்லாம் இப்போது எதற்கு மாமா, அவனை இனி நிறுவனத்திற்குள் சேர்க்காதீங்க, அவ்வளவுதான் என்றால் கோபமாக. இல்லை, நீ இப்போது ஏதோ சொல்ல வந்தியே, அதை பற்றி சொல்லு என்று மறுபடியும் நிலாவிடம் கேட்டான். அதெல்லாம் எதற்கு, ஆதி இனி நம் நிறுவனத்திற்குள் வரக்கூடாது என்றால் உக்கிரமான குரலில். அதெப்படி முடியும் நிலா, எனக்கு அவனை பிடிக்கவில்லை என்றாலும் அவன் என் தம்பி, சொத்தில் அவனுக்கும் உரிமை உள்ளது என்று சொல்லி நிறுத்தினான். எனக்கும் தெரியுது மாமா, ஆனால் அவனை சூழ்ச்சி செய்து பாண்டிய நிறுவனத்திலிருந்து கலட்டிவிடணும் என்று தந்திரமாக பேசினாள். அனல்விழி அவள் மொழி கேட்டு எந்தவித பாவனையும் இல்லாமல் இயல்பாகவே முகத்தை வைத்திருந்தான். அவன் என்ன நினைக்கின்றான் என்பது வெளியே தெரியவில்லை. ஆனால் அவன் மனதிற்குள் 1000 எண்ணங்கள் ஒரே நேரத்தில் ஓடிக்கொண்டு இருந்தது. தன் மனதிற்குள் ஒரு முடிவை எடுத்தவனாக
சரி, நீயே சொல் நிலா, அவனை எவ்வாறு நம் நிறுவனத்திலிருந்து நீக்குவது என்று கேட்டான். தன் பேச்சை அனல்விழி கேட்கின்றான் என்ற நினைப்பில் மிதந்தவள், அது சிவாவுக்கும் ஆதிக்கும் ஏதோ தகாத உறவு உள்ளது என்றதும் முகத்தை சுளித்த அனல்விழி, என்ன பேசுற நிலா என்றான் பல்லை கடித்து கொண்டு. இதைதான் அப்போது உங்களிடம் எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன் மாமா. நான் சொல்வது முற்றிலும் உண்மைதான் என்று உறுதியாக கூறினாள். முதலில் நிலாவின் எண்ணம் முழுவதும் ஆம்பளையும் ஆதியையும் சம்பந்தப்படுத்தி அனல்விழியிடம் கெட்ட பெயர் வாங்க வைக்க வேண்டும் என்ற முடிவில்தான் இருந்தது. ஆனால் பெண்கள் விஷயத்தில் ஆதியின் கட்டுப்பாட்டை உணர்ந்த அனல்விழியின் சந்தேகம் தன்மீதே திரும்பும் என்ற நினைப்பில் இவ்வாறு கூறினாள். இது ஒன்றும் தவறு இல்லையே நிலா. காதல் ஒரு அற்புதமான உணர்வு. அது யார் மீது வேண்டுமானாலும் வரலாம். அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஆதி என் தங்கைக்கே துரோகம் செய்வதை தான் என்னால் ஒத்துக்கொள்ள முடியல என்றவனுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. பல்லை கடித்து கொண்டு தன் கோபத்தை அடக்கி கொண்டு இருந்தான். நீங்கள் உங்கள் தங்கைக்காக பார்க்குறீங்க. அவள் மட்டும் என்ன நல்லவளா? அவளுக்கும் தெரிந்துதான் இது நடக்குதுன்னு நினைக்கிறேன் என்றாள் நிலா. அதிர்ச்சியாக நிலவை பார்த்தவன், என்ன சொல்ற? அவள் அவனை மிகவும் நேசித்துதானே கரம் பிடித்தாள். என் தங்கையை பற்றி எதுவும் பேசாத நிலா, எனக்கு அது பிடிக்காது என்று அழுத்தமாக அவன் மொழிந்ததும் கப்சிப் என்று தன் வாயை மூடிக்கொண்டாள் நிலா. அவன் ஒவ்வொரு அசைவையும் தீர்க்கமாக கண்காணித்தபடியே தான் அவனுடன் உரையாடி கொண்டிருந்தாள். ஆதியை பற்றி பேசும்போது இருந்த அவன் உணர்வுகள் அழகியை பற்றி பேசும்போது மிகவும் ஆக்ரோஷமாக மாறியது. இதற்கு மேல் அழகியை பற்றி பேசினால் பிரச்சனை நமக்குதான் என்று நினைத்தே அமைதியானாள். அழகிக்கும் தெரிந்துதான் நடக்குதுன்னு நினைச்சேன் மாமா. சரி, அதை விடுங்க. நான் சொன்ன இந்த விஷயம் போதுமே ஆதியை வெளியேற்ற என்று குதூகலமாக பேசினாள். இதை வச்சு நான் எப்படி வெளியேற்றுவது? அவனிடம் கேட்டால், இது என் தனிப்பட்ட விஷயம், நீ ஏன் உன் மூக்கை நுழைக்கிறன்னு கேட்பான் என்றான் அனல்விழி. அவனும் சிவாவும் செய்த ஊழல்களை நாம் நம் பங்குதாரர்களுக்கு சொல்லுவோம் மாமா. அது தெரிந்த பின் அவங்களே அவனை வெளியேற்ற சொல்லுவாங்க என்றாள் தீர்க்கமான குரலில். தொடர்ந்து பேசியவள், ஆனால் ஒண்ணு மாமா, சிவாவும் ஆதியும் கள்ளக்காதலர்கள் என்ற விஷயம் உங்கள் மூலம் மீடியாவிற்கு தெரிய வந்தால் மட்டுமே நாம் நினைப்பது நடக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அளவுக்கு அதிகமான கோபத்தில் இருந்த அனல்விழி நிலா வெளியே சென்றதும் கதவை அடைத்தவன் அதே கோபத்தோடு உள்ளே வந்து கட்டிலில் படுத்து புரண்டு புரண்டு சிரிக்க ஆரம்பித்தான். அவனால் அவன் சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. எப்படிதான் நிலாவின் முன்பு விரைப்பாக நின்றான் என்பது அவனுக்கே தெரியவில்லை. மிகவும் கட்டுப்படுத்தி கொண்டு தன் வயிற்றை பிடித்தபடி எழுந்தவன் யாருக்கோ அலைபேசி மூலம் அழைப்பு விடுத்தான். அந்த பக்கம் அழைப்பு எடுக்கப்பட்டதும், விஷயம் தெரியுமா என்று கேட்டு மறுபடியும் சிரிக்க ஆரம்பித்தான். இங்கு கீழே அழகியிடம் உரையாடி கொண்டிருந்தான் ஆதி. உன் மாமனார் என்ன அநியாயத்துக்கு ஹிட்லரா இருக்கிறார். இவரை வச்சுக்கிட்டு எப்படிதான் சிவா சமாளிக்கிறானோ தெரியல என்றான் தேநீரை அருந்தியவாறு. இரு, இதை அப்படியே அவர்கிட்ட போய் சொல்றேன் என்று அவனை மிரட்டினாள் அழகி. சொல்லிக்கொள், அவரை கண்டு ஒன்றும் நான் பயப்படல என்றான் தன் கெத்து குறையாமல். அப்படியா? அப்போ நான் இப்போதே அவருக்கு போய் கூப்பிடுறேன் என்று சொல்லி தன் அலைபேசியை எடுத்தாள். பதறிய ஆதி, ஹே லூசு, நீ பாட்டுக்கு ஏதாவது உளறி வைக்காதே என்று கூறியபடி அவளிடம் இருந்த அலைபேசியை பிடுங்க முயற்சி செய்தான். இவர்கள் சண்டையை பார்த்து சிரித்தபடி தன் அறைக்குள் இருந்து வெளியே வந்தாள் ஆம்பல். அப்போது அனல்விழியும் தன் அறையில் இருந்து வெளியே வந்தவன் படியில் இருந்து இறங்கினான். அப்போது அனல்விழி பார்வையும் ஆம்பலின் பார்வையும் ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டது. வெறும் பார்வையில் பொருள் உள்ளதா என்று கேட்டால் அதற்கு பதில் ஆம்தான். அனல்விழியையே கொடுப்பு போல் தொங்கிக் கொண்டு இருந்த நிலா அனல்விழியின் பார்வை செல்லும் திசையை கண்டு கொண்டாள்.